ஊடக அறத்தோடு செயல்பட்டு வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரியுங்கள். வணக்கம், இது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். தமிழக அரசியலில் ஒரு புதிய திருப்பமாக கடந்த காலத்தில் நடிகர் ரஜினி அவர் அரசியல் வருகை அப்படிங்கிறத காட்டமான விமர்சனத்தை சீமான் அவர்கள் முன் வச்சுட்டு இருந்தாருன்னு பார்த்தோம். இன்றைக்கு அதெல்லாத்தையும் மறந்துட்டு அவரோட வீட்டுக்கு போய் சந்தித்து அரசியல் சார்ந்தும் பல விஷயங்கள் சார்ந்தும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாரு. குறிப்பாக கூட அரசியல் விமர்சகர் ரவீந்திர துரைசாமியாக கூட போயிருக்காரு அப்படிங்கலாம் பார்க்குறோம். என்ன பேசிட்டாங்க, என்ன முக்கியமான டைமென்ஷன்ஸ் அங்கே நடந்திருக்கு சார்? சார், அவருடைய பர்த்டே நவம்பர் 8 போயிடுச்சு சார். அது அப்போ அப்பாயின்மெண்ட் கேட்டிருப்பாங்க போல் இருக்கு. அது முந்தானி தான் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை போய் சந்திச்சிருக்காங்க. அதை சந்தித்து அவங்க ரஜினிகிட்ட நீங்கள் அரசியல்லாம் பேசியிருக்கலாம், சினிமாவை பற்றி பேசியிருக்கலாம், அரசியலை பற்றி பேசியிருக்கலாம், பல கட்சிகளை பற்றி பேசியிருக்கலாம், எல்லாமே பேசியிருக்கலாம். ஆனால் இதனால் என்ன அவுட்கம், இதனால் பெரிய ரஜினி தன்னுடைய ஆதரவை முழுக்க முழுக்க சீமானுக்கு தெரிவிச்சிருக்கேன்னு சொல்கிறாரா, இல்லை ரஜினி சீமானோட அரசியலை ரஜினி ஒத்துக்கிறாரா? ரெண்டு பேரும் ரெண்டு துருவமாச்சு. நீங்கள் தமிழ் தேசியம், அவர் வலதுசாரி பாஜக, ரெண்டு பேரும் ரெண்டு துருவமாக இருக்கீங்க. அப்புறம் ரெண்டு பேரும் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏதோ நீங்கள் அவரை ஒரு மராட்டியர்னு பேசுகிறீங்க, அவர் தமிழ்நாட்டை அவர் ஆள முடியாதுன்னா நீங்கள் பேசுகிறீங்க. இன்றைக்கி அவரோட தயவு உங்களுக்கு தேவையாக இருக்கா, இல்லை அவருடைய வாழ்த்து உங்களுக்கு தேவையாக இருக்கோ நீங்கள் போய் பார்க்குறீங்க. ஆனால் நிச்சயமாக அவர் எந்த கட்டத்துலையும் சீமானோட அரசியலுக்கு ஆதரவாக இன்றைக்கி அவர் திரும்புறதுக்கான வாய்ப்பே கிடையாது. எதுக்காக அவர் சீமானை எதுக்கு ஆதரிக்கணும் சார்? சீமான் ஒரு சப்சிடரி ஃபோர்ஸு, தமிழ்நாட்டு அரசியலில் மெயின் ஃபோர்ஸ் கிடையாது. தமிழ்நாட்டு அரசியலில் மெயின் முக்கிய சக்திகள் யார்? திமுக, அதிமுக தான். நீங்கள் 3வது 4வது இடத்துல இருக்கீங்க. உங்களுக்கும் விஜய்க்கும் பிரச்சனை இருக்குதுன்னு நீங்கள் போய் விஜய்க்கு எதிராக இருக்கிற ரஜினியை பார்க்குறதா ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுறதாவே நினைக்கிறீங்க. இதில் ஒரு விதமான பயணம் கிடையாது. ஏன்னா ரஜினி வெளிப்படையாக உங்களை சந்தித்ததை பற்றி ஒரு சொல்லவும் போகிறதில்ல, உங்கள் தமிழ் தேசியத்தை அவர் இன்றைக்கி ஆதரிக்கவும் போகிறதில்ல, அவருடைய ரசிகர்களும் உங்களுக்கு ஓட்டு போடவும் போகிறதில்ல. அவர் ரசிகர்கள் பெரும்பாலும் பாஜகவுக்கோ இல்லை வேற யாருக்கோ போடுவாங்க. அவர் மோடிக்கு வேண்டியவராகவும் இங்கே லோக்கலில் ஸ்டாலினுக்கு வேண்டியவராகவும் அவர் இருக்கார். யாரோடையும் வம்பு வேண்டாம், நம்ம எல்லாருக்கும் நல்லவனாக இருக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. அவர் எப்படி அவரை போய் நீங்கள் உங்களுக்கு நேற்று உங்களுக்கு தலைப்புச் செய்தியாக அது கிடச்சிருது, அவ்வளோதான். ஒரு தலைப்புச் செய்தியை உருவாக்குறதுக்காக ஒரு வாய்ப்பு. சீமானை பற்றி உடனே ரஜினி சந்திப்பை பற்றி உடனே எல்லோரும் பேசுகிறாங்க இல்லையா, சேனல்லாம் வருது இல்லையா. ஏன்னா சீமான் இப்போ ரொம்ப சிக்கலில் இருக்கார். என்ன சிக்கலில் இருக்காருன்னா, அவரோட கட்சியிலேருந்து பல மாவட்டங்கள், நாகப்பட்டினம், விழுப்புரம், மயிலாடுதுறை, அங்கே ராமக்கல், கோயம்புத்தூர், பல இடங்களில் அவர் கட்சியிலேருந்து விலைக்கு போகிறான் சார். அவர் ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் இருக்குல்ல, அதுவே பிடிக்கல. நான் தான் கட்சி விஷயம் இருந்தார், இல்லாட்டி வெளில போன்றாரு. அதனால் பாடுபட்டவெல்லாம் இவர் நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு வெளில போகிறான். பல பேர் நேராக விஜய் கட்சிக்கு போகிறான். அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் அவர் விஜயும் ஒரு பக்கத்தில் விஜயும் முறைச்சிட்டார். அவர் இனிமேல் விஜய் கூட தம்பி பாசப்பறவையாக தம்பியோட இருக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுறாரு, குழப்பத்தில் இருக்கார். என்னடா அது நம்ம குருவி மாதிரி 8% ஓட்டு சேர்த்து வச்சோமே, அது வரப்போகிற தேர்தலில் போயிடுமே ஒரு பயப்படுறாரு. ஆக்சுவலாக அது போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு பக்கம் அருந்ததியில் பகச்சிக்கிறீங்க, ஆந்திராவிலேருந்து மலையாளம் வந்தான்றீங்க, தெலுங்கு பேசுகிறவங்கன்றீங்க. ஒரு பக்கம் முக்குளத்தூரை பகச்சிக்கிறீங்க, ஜாதி ரீதியாக பலரை பகச்சிக்கிறீங்க. ஆனால் சிலர் சொல்கிறாங்க, இல்லை இந்த ஜாதி அவருக்கு ஓட்டு போடுவோம், அந்த ஜாதி அவருக்கு ஓட்டு போடுவான்னு சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் இவர் எல்லா ஜாதியும் பகிச்சிட்டு போயிட்டே இருக்கார். ஒரு ஜாதியை போய் இன்னொரு ஜாதியை கோச்சிக்கிறான். உடனே நீ தான் பாண்டியன்னு சொல்லிட்டு இவர் தேவேந்திர குல வேளாளரை பார்த்து சொன்னால் முக்குளத்தூர் கோச்சிக்கிறாங்க. ஸோ அதனால் இவருக்கு இவருடைய கட்சி வளர்ச்சி ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ குழப்பத்தில் வேறு இருக்கார். கட்சிக்காரங்க வேறு பிரிஞ்சு போகிறாங்க. ஸோ இவர் நெகட்டிவாகவே எல்லா செய்தியும் வந்துருந்துருக்கா. சரி, இது ஒரு பாசிட்டிவான விஷயம் ரஜினியை போய் பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு ரஜினியை பார்த்துருக்காரு. ரஜினியை பார்த்ததுனால இவருக்கு ஒன்றும் பெரிய அரசியல் ஆதாயமும் எதுவுமே கிடைக்க போகிறதில்ல. அவருடைய விஷயம் வேறு, இவருடைய விஷயம் வேறு. பார்த்தாரு, அவ்வளோதான். கட்டசி கால், வாழ்த்து பெற்றார், வந்தார், அவ்வளோதான். பேசினாருன்றது வேறு விஷயம். அவர் என்ன பேசினார், இவர் என்ன பதில் சொன்னார், அரசியல் பேசியிருப்பாங்க, அதை நான் இல்லைன்னு மறுக்க முடியாது. ஆனால் அதே சமயம் இவரோட அரசியலுக்கு அவர் எந்த விதத்துலையும் ஆதரவாக இருக்க மாட்டார். ஆனால் சார் நாங்கள் பேசணும், கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலே நாங்கள் நிறைய பேசணும், எல்லாத்தையும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு சஸ்பென்ஸை மெயின்டைன் பண்ணுறாரு. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பேசி முடிச்சுட்டு வெளில வந்ததுப்போ அந்த சங்கின்ற டேர்ம்ஸ் சங் பரிவார் அந்த குழுக்களை, அந்த அரசியல் செய்யக்கூடிய நபர்களை சங்கின்ற பேரை பயன்படுத்துவோம். திடீர்னு சங்கி என்றது என்னோட நண்பர் தான் சங்கின்னு குறிப்பிட அப்படின்ட்டு அவர்கிட்ட அந்த டேர்ம்ஸ் மாறுது. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை அதாவது இப்போ இவர் இவரை யாரும் சங்கியை போய் ரஜினிகாந்த் சங்கின்னு சொல்கிறாங்க. அவர் பாஜகவோட ஆளாக இருக்கார்.
அப்படி பார்த்தா வந்து திமுக கூட தான் ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு ஏதோ வேணா நினைச்சாங்க, அது சங்கி இல்லையான்னு ஏதோ கேட்குறாரு ஆக்சுவலாக. ஸோ நம்ம பாயிண்ட் என்ன, சங்கின்ற வார்த்தையை விட்டுருங்க, ரஜினிகாந்த் வந்து ஒரு ஓப்பனாகவே வந்து ஒரு வலதுசாரி ஆதரவாளர்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஓரளவுக்கு பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணுறவன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அதனால் இவர் போய் சந்திச்சது தான் அங்கே ஆச்சரியமான விஷயம். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து அவர் தமிழனே இல்லை, அப்படிலாம் இல்லை, இதெல்லாம் இல்லைன்னு நீங்கள் அவர் அரசியல் வரத்துக்கு முன்னாடி எவ்வளோ நீங்கள் விமர்சனம் பண்ணீங்கல்ல, அப்புறம் இப்போ மட்டும் அவர்கிட்ட போய் வாழ்த்து பெறணும்னு எண்ணம் உங்களுக்கு ஏன் வந்து ஆக்சுவலாக வந்து? அப்போ ஏதோ ஒரு செய்தியை உருவாக்கணும், நம்ம ரொம்ப சிக்கலில் இருக்கோம், நம்ம கட்சி ஒரு மாதிரி இருக்குது, நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு செய்தி வரணுன்றதுக்காக தான் நீங்கள் போயிருக்கீங்க. அதனால் நீங்கள் உங்கள் பர்பஸே வேறு ஆக்சுவலாக வந்து. அதனால் வந்து இல்லை வந்து நான் இப்போ திடீர்னு வந்து ஆமாம் நீங்கள் ரஜினி மூலமாக பாஜகவோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரீச் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்னு மக்கள் நினைப்பாங்கல்ல. இப்போ நீங்கள் சீமானை பொறுத்த மட்டும் ரஜினி மூலமாக பாஜகவோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காரா அப்படின்னு யோசிப்பாங்கல்ல. ஆனால் வந்து இவர் பாஜகவை நேரடியாக எதிர்க்கிறவர், வெளிப்படையாக பாஜகவை எதிர்க்கிறவர். இப்படி பாஜகவையும் எதிர்க்கிறவர், ரஜினியும் எதிர்க்கிறவர், எப்படி ரஜினியை போய் சந்திக்கிறாரு? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு திடீர்னு வந்து நம்மளை பற்றி ஒரு நல்ல செய்தி வரட்டும், நம்மளை பற்றி ரொம்ப மோசமான செய்திகளே வந்துட்டுருக்கு அப்படின்ற எண்ணத்தில் பண்ணுற ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேனே தவிர, இதனால் வந்து ரஜினிகாந்த் வந்து இவர் ஆதரிக்கவும் போகிறதில்ல, இவரோட தமிழ் தேசியத்தை பற்றி ஆதரிக்கவும் போகிறதில்ல, இவருக்கு ஆதரவு தெரிவிக்க போகிறதில்ல, இல்லை அவர் ரசிகர்களும் இவருக்கு ஓட்டு போட போகிறதில்ல, இதெல்லாம் நடக்கவும் போகிறதில்ல. இது சும்மா இன்னொரு செய்தியாக நம்ம இதை கடந்து போகணுமே தவிர இதில் ஒன்றும் பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆக்சுவலாக. ஓகே ரைட். ஒரு டைவர்ட்டிங் பாலிடிக்ஸாக வந்து அதை ஒரு கையாண்டுக்கார் அப்படிங்கிறது நீங்கள் அவருக்கு நிறைய சிக்கல் இருக்கு, அதுலேருந்து கொஞ்சம் சைட் ட்ராக் பண்ணணும்ல. ஓகே ஓகே. இப்போ எப்படி நம்ம எடப்பாடி பழனிசாமி தாவேக்காவோட எப்படி கூட்டணி வந்துடும் அவங்க கட்சி ஆட்களை தான் சமாதானம் பண்ணி வச்சிருக்காரு, கடைசியில் தாவேக்கா கதவை மூடிட்டான், இப்போ எல்லாரும் கலக்கத்தில் இருக்காங்கல்ல. அந்த மாதிரி இவர் வந்து கலக்கத்தில் இருந்தார். சரி டக்குன்னு போய் ரஜினியை பார்த்தா சைட் ட்ராக் ஆகி நம்மளை பற்றி ஒரு நல்ல விதமான செய்தி போகுன்றதுக்காக அப்படி பார்த்துருக்காரு. ஆனால் எல்லாமே திசை திருப்பல் தான் எல்லாமே. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ விஜயோட வந்து அவருக்கு சில சங்கடங்கள் இருக்குது. ஆனால் வந்து அரசியல்லையும் சரி, அதாவது சினிமாவில் விஜய்க்கு எதிராக ரஜினி இருக்கிறாரு. அந்த சூப்பர் ஸ்டாருங்கிற விஷயத்தெல்லாம் வந்து கடந்த காலத்தில் யார் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறது 2 பேரும் டிபேட்லாம் நடந்துச்சுங்களாம் பார்த்தோம். அப்படி இருக்கும்போது வந்து விஜய்க்கு ஆரம்பத்தில் ஆதரவு தெரிவித்த சீமான் தற்போது வந்து எதிர்க்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டார். பட் அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ரஜினி பக்கம் சாயறதுங்கிறது ஒரு அந்த கணக்கு தான் போகிறாரோ, விஜயின் காரணமாக தனக்கு உண்டான ஒரு 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 சிக்கல், ஒரு 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 ஊடக வெளிச்சத்தை ரஜினி மூலமாக சரி கட்டி அதை ஒரு அந்த ரசிகர்கள் தனக்கு ஆதரவாக கொண்டு வரதுக்கு ஒரு பிளான் பண்ணுறாரோ அப்படின்றத அப்படி ஒரு எண்ணத்தில் அவர் ட்ரை பண்ணியிருந்தாருன்னா அதில் தோல்வி அடைவார். ஆக்சுவலாக அதில் வந்து வின் பண்ண மாட்டார். ரஜினி ரசிகர்கள் என்றைக்குமே சீமானுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அவங்களோட கேரக்டரே வேறு. அவங்க வந்து பிஜேபி சங்கி அந்த மாதிரி இருப்பாங்களே தவிர, சங்கி என்று சொல்லப்படுகிற அந்த கூட்டத்தை சேர்ந்தவங்களாக இருப்பாங்களே தவிர அவங்க இவருக்கு ஓட்டு போடுறவங்களாக இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக. அதனால் விஜய் நமக்கு எதிரியாக போயிட்டார், அதனால் போய் நம்ம வந்து சூப்பர் ஸ்டார் விஷயத்தில் 2 பேருக்கு போட்டி நடந்ததுனால இவருக்கு நேர் எதிராக அவர் இருக்கார், அவரை போய் சந்தித்தா நமக்கு வந்து அவங்க ரசிகர்கள் ஆதரவு தருவாங்கன்னு சீமான் நினச்சாருன்னா அது கொக்கு தலையில் வெண்ணெயை வச்சு அப்புறம் அது கொக்கை சுட்டு பிடிக்கிற கதையாக போயிடும். அது மாதிரிலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏதோ நீங்கள் இப்போ பிறந்த நாளுக்காக விஜய் எவ்வளோ பெரிய மெக்னானிமஸ் பாருங்கள். விஜயை பார்த்து இவர் கூமுட்டேன்னு திட்டினார். அப்புறம் வந்து நீ வந்து ரோடுக்கு அந்த பக்கம் நில்லு, இந்த பக்கம் நில்லு, நடுவில் லாரி அடிச்சுட்டு போய்டும் செத்துருவேன்னு சொன்னார். அப்படிலாம் பண்ணி கூட விஜய் வந்து பெருந்தன்மையாக 8ஆம் தேதி நவம்பர் 8ஆம் தேதி வாழ்த்து சொன்னார். யாருக்கு? சீமான் சொன்னார். ஆனால் நீங்கள் வந்து இப்போ வந்து விஜயை பழிவாங்க தான் நினச்சி விஜய்க்கு நேர் எதிராக இருக்கார் ரஜினி அப்படின்னு சொல்லிட்டு ரஜினியை போய் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ரஜினியே கூட வந்து இது ஒரு விஜய்க்கும் ரஜினிக்கும் ஒன்றும் பெரிய மோதலாம் ஒன்றும் கிடையாது. அது ஏதோ அன்றைக்கி காக்கா கழுவி கதையெல்லாம் சொன்னாங்களே தவிர பெரிய மோதலாம் ஒன்றும் கிடையாது ஆக்சுவலாக வந்து. அதனால் இவர் நினைக்கிற மாதிரி போய் ரஜினியை பார்த்த உடனே விஜய் ஐயோ ரஜினி ரசிகர்கள் அவர் ஆதரிப்பாங்களா அப்படின்னு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இவர்கிட்டேருந்து ரசிகர்கள் விஜய்கிட்ட போகிறது உண்மை. ரஜினியை பார்த்தாங்கன்னா ரஜினி ரசிகர்கள் வந்து சீமான் ஆதரிப்பாங்கன்னா நிச்சயமாக அதற்கான வாய்ப்பே கிடையாது சார். அதாவது ஒரு தனிப்பட்ட ரீதியாக வந்து நான் வந்து தனித்து இந்திய அரசியலே தனித்து களம் காணக்கூடிய ஒரே அரசியல் தலைவர் தான் இருக்கேன், 8% வாக்கு வங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் சொல்லிக்கிட்டு இருந்தார். சமீப நாட்களாக அவருடைய கட்சி கூடங்கள் பெரிய அளவில் காலியாகிட்டு இருக்குது. அது விஜயோட வருகை ஒட்டி பல விஷயங்கள் எல்லாமே நடக்குதுன்னு வைங்களேன். இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய அடுத்த கட்ட அவங்களோட எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? தமிழக அரசியல் அவரும் ரொம்ப சங்கடத்தில் தான் இருக்கார். ஏன்னா இப்போ 234 தொகுதிகளையும் தனியாக போட்டி போடுறதா முடிவு பண்ணிட்டார். அவருக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே அவர் விஜய் வந்து அவருக்கு ஏற்ற ஒரு பாலிசியோடு வருவார் பார்த்தாரு. அவர் வந்து என்டையர்லி வேறு விதமான பாலிசியோடு வந்துட்டார். பெரியாரை வழிகாட்டின்றார், திராவிடமும் தமிழ் தேசியமும் வேறு கண்கள் சொல்கிறாரு.
அதனால் இவருக்கு அவர் கொஞ்சம் கூட ஒத்து வர மாட்டாருன்னு தெரிஞ்சு போச்சு. இவருக்கு ஏற்றபடி வேறு யாரும் இல்லை. அதிமுகவோட சேர்ந்தால் இவர் ஊழல் அவங்கள எடுத்து பேசுகிற விஷயங்கள் நிறையா இருக்குது. பாஜகவோட இவர் போகவே முடியாது. பாஜகவை கடுமையான எதிரியாக கருதுறாரு. அப்போ இவர் யார் கூட சேர முடியும்? தனியாக தான் போக முடியும். தனியாக போனார்னா இந்த வாட்டி அவருக்கு 8% ஓட்டு 10% ஓட்டு ஆகுமா? அவர் 1, 3, 5, 8, 7, 7 வந்திருக்காரு. இதுக்கப்புறம் ஃபர்தராக போகிறதுன்றது இப்போ விஜய் வந்ததுனால அவரோட வளர்ச்சி தடைபடும். இப்போ இனியாவது அவர்கிட்ட அந்த கடந்த காலத்தில் தன்னோட கொள்கையிலிருந்து அவர் சில தளர்வு இருக்குமா? நான் மாற்றிக்கிறேன், கூட்டணி அமைச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சில அதுக்கான வாய்ப்புகள் அவருக்கு இருக்குமா? முதல்ல கட்சிக்காரங்களை ஒழுங்காக நடத்தணும். நான் தான் கட்சி இஷ்டம் இருந்தால் அறி இல்லாட்டி போன்னு சொல்கிறாருல, அதை கொஞ்சம் மாற்றிக்கணும். அந்த ஸ்டைலை மாற்றிக்கணும். அவர் கட்சி நடத்துகிற விதத்தையும் மாற்றிக்கணும். சீமானுக்கு அடுத்தது அந்த கட்சியில் யாருங்க? யாரையாவது சொல்லுங்கள் ஒரு பேரை. தெரியல, ப்ராப்ளமாக தெரியல. அப்போ அடுத்த கட்ட தலைவரே வளரக்கூடாதா? நீங்கள் மட்டும்தான் கட்சினா அது நீங்கள் எம்ஜிஆரா இல்லை ஜெயலலிதாவா? இப்போ சில இடங்கள் நீங்கள் பெரிய தலைவரா தனியார் நின்று நீங்கள் வின் பண்ணிருக்கீங்களா எங்கேயாவது? சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு எம்எல்ஏ எலெக்ஷனில் கூட வின் பண்ணல எதுவும். கரெக்ட் தான் சார். இப்போ சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஸ்போக் பர்சனாக சாட்டை துரைமுருகன், பிறகு இடும்பவனம் கார்த்தி உள்ளிட்ட சில நபர்கள்லாம் இருக்காங்க சார். நான் இல்லைன்னு சொல்ல வரல, அவங்களாம் இருக்காங்க. பட் ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் தான் கட்சியே நான் தான் இஷ்டம் இருந்தால் இல்லாட்டி போன்னு சொல்கிறீங்கல்ல. அப்படி தானே விலகி போனவங்களாம் சொல்கிறாங்க. அப்படி பேசுகிறாருன்னு சொல்கிறாங்க. அன்றைக்கி சேலத்தில் ஒரு பிரமுகர் பேட்டி கொடுக்குறாரு. சீமான் வந்துட்டு போன இப்போ ஹோட்டல் பில்லே செட்டில் பண்ண முடியலன்றார். அந்தளவுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கோம், காசு செலவழிச்சிருக்கோன்றார். அதனால் ஒன்றும் பலன் இல்லைன்றார். நீங்கள் எத்தனை தேர்தல் தோல்வியை பார்த்துட்டு இருப்பீங்க? அந்த தொண்டர்களும் விரக்தி அடைவாங்கல்ல. அவங்களுக்கு ஏதாவது ஒரு பதவி போகணும் இல்லையா? உங்களாலேயே ஒரு எம்எல்ஏ ஆக முடியல. அப்போ அவங்களாம் எப்போ எம்எல்ஏ ஆகுது? ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்போவே ஒரு பெருந்தலைவர் மாதிரி பேசுகிறீங்க. நீங்கள் தான் எம்ஜிஆர் மாதிரி, நீங்கள் தான் காமராஜர் மாதிரியும், நீங்கள் தான் அண்ணா மாதிரியும் நீங்கள் உங்களை உருவகப்படுத்தி கொண்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. ஆனால் உண்மையிலே அடிப்படையில் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்குது. ஆனால் அது இப்போ இந்த உங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் என்னென்னா, விஜய் வந்தது உங்களுக்கு ஒரு பின்னடைவை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுதான் இப்போ நடக்க போகிறது ஆக்சுவலாக. அது இவங்க என்ன தான் காத்தடிச்சு சீமான் அத்தனை % ஓட்டு வாங்க, இத்தனை % ஓட்டு வாங்கன்னா இது நாள் வரையும் இது கரெக்டாக இருந்தது. விஜய் ரசிகர்கள் உட்பட எல்லோரும் ஓட்டு போட்டிருந்தாங்க. இப்போ விஜய் ரசிகர்கள்லாம் அங்கே போயிட்டாங்க. சீமானோட உண்மை ரசிகர்களும் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே மாறிட்டு இருக்காங்க. இவரோட நடத்தையினால அப்படி மாறிட்டு இருக்காங்க. அதனால் இனிமேல் கொஞ்சம் இவருக்கு கஷ்டம்தான். 8% 6 குறைஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த உடைவுக்கு காரணம் பின்னணியில் திமுக சில ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சில விமர்சனத்தை நாம் தமிழர் முன்வைக்கிறாங்க. அது நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? கட்சியுடைய இந்த நீங்கள் கோயம்புத்தூரில் கட்சியிலேருந்து விலகிருக்காங்க நிறைய பேர். அதுக்கு செந்தில் பாலாஜி தான் காரணம்னு கூட சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை. அதாவது அவங்க நாம் தமிழரோட வீழ்ச்சி, அவங்க பிரச்சனைகளுக்கு காரணம் சீமான் தான். ஆக்சுவலாக சீமான் அனைவரையும் அரவணைத்து கொண்டு போனால் இந்த பிரச்சனை வராது. ஆக்சுவலாக எல்லாருமே ஒரு கமிட்டடான ஒரு ஐடியாலஜியில் அங்கே இருந்தாங்க. ஐடியாலஜி இல்லாமல் சீமானை பிடிச்சவங்களும் இருந்தாங்க, விஜய் ரசிகர்களும் அங்கே இருந்தாங்க வச்சுக்கோங்களேன். ஆனால் தனித்து போகிறதுன்றது திமுக இல்லாமல் தனித்து போகிறதுன்றது நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கலாம். சரி, ஒரு இண்டிபெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்குறாரு, ஆதரிக்கலாம்னு கூட நிறைய பேர் வந்திருக்கலாம். பட் அந்த ஆதரவெல்லாம் தன்னுடைய தான் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடராக இருக்கும் அப்படின்னு நினச்சாருன்னா, சீமான் நினச்சாருன்னா அது தப்பு. அவர் இன்னும் வளர வேண்டிய உயரம் நிறைய இருக்குது. ஆக்சுவலாக இந்த உயரத்துக்கே இவ்வளோ தூரம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் கொஞ்சம் அதிகமான உயரம் வளர வேண்டியிருக்கு. தேர்தல் அரசியலில் அவரை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அவர் அவராவது ஒரு எம்எல்ஏ ஆக வேண்டிய அவசியம் இருக்குது. அது கூட இப்போ ஆகாத இருக்கார். ஆக்சுவலாக அடுத்த வாட்டி ஆவாரா இல்லையான்றது நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி சூழல் இருக்கிறப்போ நீங்கள் மற்ற கட்சிகளை குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய வீழ்ச்சிக்கு நீங்களே தான் காரணமாக இருக்கீங்க. உங்களுடைய பின்னடைவுக்கு நீங்களே தான் காரணமாக இருக்கீங்க. அதனால் சீமான் தன்னை முதல்ல சுய பரிசோதனை செய்து கொண்டு கட்சியை பலப்படுத்த வேண்டிய வேலையை கவனிக்கணும். இப்போ விஜய் அவருக்கு ஒரு போட்டியாக வரல. விஜய் வந்ததுனால அவர் கட்சி கரையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை எப்படி தடுக்கிறதுன்ற முறையில் அவர் செயல்பட வேண்டிய அவசியம் இருக்குது. அதுக்கான முயற்சிகள் அவர் இறங்கணுமே தவிர, கட்சிக்காரர்களை அரவணைத்து கொண்டு அந்த வேலையை செய்யணுமே தவிர, கட்சிக்காரங்களை பார்த்து அவங்கள ரொம்ப மோசமாக பேசுகிறதோ இல்லை நான் தான் கட்சின்றதோ அது மாதிரிலாம் சொல்கிறதெல்லாம் கட்சி வளர்ச்சிக்கு உதவாது. ஆக்சுவலாக பயத்திலேயோ பதட்டத்திலேயோ அவர் அந்த மாதிரிலாம் பேசுகிறாரு அப்படியா? அல்லது இல்லை, அவருக்கு ஒரு பதட்டம் வந்திருக்கு. ஆக்சுவலாக விஜய் நம்ம கட்சியை கரைச்சிடுவாரோன்னு பயம் சீமானுக்கு இருக்குது. ஆக்சுவலாக அந்த பயத்தில் அவருக்கு ஒரு பதட்டம் உண்டாயிருக்குன்னு தான் என்னுடைய கருத்து. பார்க்கலாம் சார். நாம் தமிழர் கட்சி அடுத்த கட்டம் எதை நோக்கி நகருங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி சார்.